இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டரு, அதுக்கடுத்து வாட்ஸ்அப், இது மாதிரி முக்கியமா நியூஸை பகிரக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ அப்படி பேசக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்ஸை வந்து தடை பண்ணிட்டாங்க. அங்கே உள்ள இளைஞர்கள்ட்ட தவறான ஒரு தகவல் பரவியதை நீங்க பாக்குறீங்களா? அப்படிதான் வந்து செய்திகள்ல வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. சாதா இருக்கிற ஒரு பாலிட்டிஷியன்ஸ், நார்மலா இருக்கிற ஒரு இப்ப எப்படி நம்ம ஒரு வார்டு மெம்பரா ஒருத்தனை பார்ப்போம், அவன் முதல் மேல இருக்க பிரதமர் வரைக்கும் ஒட்டு மொத்தமா வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. பினான்ஸ் மினிஸ்டரை ரோட்ல போட்டு அடிக்கிறாங்க. இந்த நேபாளுடைய பிரச்சனையில இந்தியாவுக்கு ஏதாவது பங்கு இருக்குதா? ஸ்ரீலங்கால 2 துறைமுகத்தையும் கிட்டத்தட்ட 99 வருஷத்துக்கு லீஸுக்கு கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா சைனாவுக்கு. தூய்மை பணியாளருக்கு எதுக்கு போராட்டம் பண்ணாங்க? இப்போ நான் தனியார் கிட்ட போனேன்னா நான் அவங்களை எதிர்த்து பேசினேன்னா எனக்கு யூனியன் கூட கிடையாது. 20 வயசு பையன் இட்லி கடன் ஒரு படத்தை 120 கோடி ரூபாய்க்கு எடுக்கிறான். அந்த காசு கேள்வி மக்கள் கண்டுக்க மாட்டாங்க. காரணம், கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும். ரேஷன் கடையில் சாப்பாடு போடுறாங்க, அந்த சாப்பாடு வாங்கி ஃப்ரீயா இருக்கும், பஸ்ஸை ஃப்ரீயா கொடுக்குறாங்க. என்னைக்கு இது முத்தி உனக்கு ஒன்றும் இல்லை, நீ வீட்டில் உட்கார வச்சு தலையை தட்டி உட்கார வைக்கிறாங்கன்னா அன்னைக்கு வந்து போராட ஆரம்பிப்பாங்க. டாஸ்மாக் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதுல மிகப்பெரிய ஒரு அதை மட்டும் நம்ம கையில வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் தனியார் கொடுத்துருவோம். இதோட பிரதிபலிப்பா தான் நேபாளில் நடந்திருக்கு. இதோட பிரதிபலிப்பு தான் ஸ்ரீலங்கால நடந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல என்னைக்காலும் நடக்கலாம். இங்க நம்ம தமிழ்நாட்டை மட்டும் சொல்றேன், இதை தாண்டி எத்தனையோ ஸ்டேட்ஸ் இருக்கு. உலகத்தமிழ் உறவுகளுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். செங்களத்தில் இன்றைய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் நெல்சன். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கடந்த சில நாட்களாகவே நேபாள் நடந்த அந்த சம்பவம், நேபாள் நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எழுச்சியாக ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க. சமூக வலைத்தளங்கள்ல நீங்க எப்படி முடக்கம் செய்யலாம் அப்படின்னு பிரதமர் உட்பட நிறைய அமைச்சர்கள் வரைக்குமே வந்து அங்க பதவியை வந்து ராஜினாமா செய்திருக்கிறாங்க. நாம சமீபத்துல பார்த்தது வந்துட்டு அது இலங்கையுடைய உள்நாட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வங்கதேசமாக இருந்தாலும் சரி, இளைஞர்களுடைய எழுச்சி என்பதை வந்து நாம சர்வசாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. நேபாளில் என்ன நடந்துட்டு இருக்குது, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? ஆக்சுவலா பிரதமர் உட்பட பல அமைச்சர்கள் வந்து நீங்க வந்து ராஜினாமா பண்ணதை தாண்டி மக்களோட இந்த இவ்வளவு பெரிய ஒரு எழுச்சியான போராட்டத்தோட ப்ரெஷர்னால ராஜினாமா பண்ணி விரட்டி அடிக்கப்பட்டாங்க. ரோடுகள்ல ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ், அதை தாண்டி வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருக்கிறவங்க, நேற்றுக்கெல்லாம் ஒரு ஃபுட்டேஜஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது என்னன்னா, ஹெலிகாப்டர்ல வந்து இவங்களை காப்பாத்துறதுக்கு கயிறு கட்டி தூக்கிட்டு போறாங்க. ஸோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு போராட்டத்தை மேற்கொண்டாங்க. ஆக்சுவலா இதுக்கான முதல் காரணம் என்னன்னா, வேலை வாய்ப்பு இல்லை. அதாவது என்னன்னா, இப்ப நம்ம குடும்பத்தை ரன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு வந்து பணம் தேவைன்னு பட்சத்துல நம்மளுக்கு வந்து படிச்ச படிப்புக்கு ஏற்றவாறு இல்லை நம்மளுக்கு என்ன திறமை இருக்கோ அது தகுந்தவாறு நம்ம வேலை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பணம் வருது. அந்த பணம் வேலை பார்த்தா மட்டும்தான் வருதே தவிர, இல்லைன்னா கொள்ளடிக்கணும், யாரையாச்சும் கொல்லணும், இதுதான் பண்ணணுமே தவிர. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சொசைட்டிலேருந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு நாகரிகமான சொசைட்டியாக மூவ் பண்ணி வரும்போது நம்ம என்ன பண்றோம், படிச்சு முன்னேறி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து நம்மளுடைய குடும்பத்தை ஈட்டுறதுக்கான வேலையை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதான் சொசைட்டி கத்து தந்துட்டு இருக்கு, கல்வி எல்லாமே அதான் கத்து தந்துட்டு இருக்கு. அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல அங்கே வேலை இல்லை. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நான் இப்போ வேலை எல்லாம் உட்காந்துட்டு இருக்கேன். என்ன மாதிரி ஒரு ஊர்ல இருக்கிற கிட்டத்தட்ட 90% இளைஞர்கள் வேலை எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. நாங்க தான் அடுத்த யங்ஸ்டர்ஸ். எங்களோட பிரதிநிதியா இருக்கக்கூடிய எம்எல்ஏ, எம்பிஸ், அங்க இருக்கிற அமைச்சர்கள், இவங்களோட பிள்ளைங்கள்லாம் அங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மட்டும் லைக் பெரிய ஒரு சூப்பர் கார்ஸ்ல, லைக் விலை உயர்ந்த பெரிய பெரிய ஒரு BMW, ஆடி, ஜாக்வார், இந்த மாதிரி பெரிய கார்கள்ல போகும்போது எனக்கு எப்படி தெரியும்னா, எனக்கு வேலை இல்லை. நான் உன்னை வந்து ஒரு பிரதிநிதியா எலெக்ட் பண்றேன் ஓட்டிங் சிஸ்டம் மூலமா. நீ என்னன்னா, நீ மட்டும் நல்ல ஒரு லாவிஷா ஒரு லைஃப், ஒரு லக்ஸரியான லைஃபை வாழ்ந்துட்டு இருக்க. நீ உன்னோட பிள்ளைங்கள்லாம் அங்க பாத்தீங்கன்னா லைக் வந்து ஆன்டி கரப்ஷன் மினிஸ்டரோட வீடை பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களா மாதிரி இருக்கு. ஸோ அது ஒவ்வொன்றா பார்க்கும்போது மக்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வந்து கடுப்பு ஆகிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க தமிழ்நாட்டில் எப்படி நம்ம மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை, தாண்டி தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை எல்லாம் வரும்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு கொந்தளிச்சிருக்காங்களோ அது ஒரு லெவல்ல ஃபயராகவே இருந்துட்டு இருந்துச்சு. என்ன ஆயிட்டு டோட்டலா ஒரு டைம்ல என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு, அதுக்கு அடுத்ததான் பார்க்கலாம். ஒரு டைம்ல என்ன பண்ணிட்டாங்க, இந்த கவர்மெண்ட் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டரு, அதுக்கடுத்து வாட்ஸ்அப், இது மாதிரி முக்கியமா நியூஸை பகிரக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ். அதை தாண்டி இப்ப நான் ஒரு விஷயத்த நம்ம இப்ப பேசுறோம்னா யூடியூப் வழியா மக்கள் பாக்குறாங்க.
ஸோ அது எத்தனை பேர் பாக்குறாங்களோ அது மூலமா நம்ம பேசுற கருத்துக்கள் கொண்டு போய் சேருது. அது வந்து கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாவும் இருக்கலாம், ஃபேவராகவும் இருக்கலாம், மக்களுக்கு நல்லதான ஒரு கருத்தாகவும் இருக்கலாம். ஸோ அப்படி பேசக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்ஸை வந்து தடை பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பேன் பண்ணிட்டாங்க. இது என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு டிக்டேட்டர்ஷிப் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் மக்கள் பாக்குறாங்க. அதாவது என்னன்னா நேபாளில் வந்து லைக் எப்படி வந்து கொரியால லைக் சைனால இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் இந்தியாவில வந்து 47க்கு முன்னாடி வெள்ளையர்கள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி தான் மன்னர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் இருக்கு. ஆனா அங்க அப்படி கிடையாது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க 2008 தான் உங்களுக்கு மக்களாட்சி முன்னாடி வரைக்குமே. ஆமா, சில ஆண்டுகள் தான். 2008 இருந்து 2008 வரைக்கும் அந்த உள்நாட்டு போர் புரட்சி அதுன்னு வரும்போது என்ன பண்றாங்க, அந்த ஒட்டுமொத்த மன்னராட்சியும் ஒழிச்சு கட்டுறாங்க, எல்லாரையும் கொல்றாங்க, சிறையில போடுறாங்க. ஸோ சமீபத்துலதான் அவங்க எடுக்கிறாங்க. 47ல வாங்கிட்டோம். 47ல இருந்து இந்த வருஷம் சட்டமன்ற எலெக்ஷன் 2008 தான். ஆமா, இந்த வரும்போது அவங்க சமீபத்துலதான் ஒரு விடுதலையை வாங்குறாங்க, ஒரு டிக்டேட்டர்ஷிப். அதாவது அவங்க வந்து ஒரு ஹிட்லர் மாதிரி ஒரு ஹிட்லர் இப்போ இருக்கிற பிரதமரை ஹிட்லரா பாக்குறாங்க, இருந்துட்டு இருந்த பிரதமரை. இதுக்கு முன்னாடி இருந்த அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே மன்னர்கள். ஸோ அப்படி இருந்து ஒரு லீஃப் ஆகி ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணும்போது இவனும் அப்படிதான் இருக்கான், மன்னர்களா இருக்கான். அவங்க பிள்ளைங்க குட்டிகள் மட்டும் நல்லா இருக்காங்க பட்சத்துல இவங்களுக்கு காண்டாயிருது. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டோட்டலா எல்லா சோஷியல் மீடியாவும் பேன் பண்ணிட்டாங்க. அப்போ மக்களுக்கு செய்திகள் போய் கன்வே ஆகுறது கட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன, இதுக்கு முன்னாடி வந்து தூத்துக்குடியில ப்ரொடெஸ்ட் நடக்கும்போது 3 நாள் வாட்ஸ்அப் இயங்காது, எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ எதுக்காகனா நியூஸஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுங்கிற ஒரு மெயின் மோட்டிவ் தான் பண்ணாங்க. ஸோ அது வந்து மக்கள் மத்தியில மிகப்பெரிய லெவலில் பேச்சு பொருளாச்சு, அதிமுக அரசாங்கம் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டோட்டலா பேன் பண்ணிட்டாங்க. வாட்ஸ்அப் மட்டும் கிடையாது, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாங்க. இப்படி எல்லாம் பண்ணது இதுதான் மெயினான ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ். இது பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்புல வந்துட்டாங்க. சரி, நீ இந்த அளவுக்கு ஒரு ஹிட்லர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க வந்து போராடி மன்னராட்சி எல்லாம் ஒழிச்சோம். இன்னைக்கு வந்து திருப்பி அதுதான் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல எனக்கு நீ ஆட்சியை வேணுங்கிறதுக்காக ஒட்டுமொத்த, அதாவது என்னன்னா இளைஞர்கள், அது ஜென்சின் எதுக்கு சொல்லுவாங்கன்னா அவங்க வந்து குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்க பிறந்த காலகட்டத்தினால அவங்களை வந்து ஜென்சி இளைஞர்கள் சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே போராட்டத்தை மேற்கொண்டாங்க. நம்ம ஊர்ல இருக்க இளைஞர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஐ மீன் வந்து அந்த அளவுக்கு உள்ள ஒரு முக்தி அடையாத ஒரு காரணத்தினால அங்க உள்ள இளைஞர்கள் எல்லாருமே வீதியில இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க. அந்த இளைஞர்களோட போராட்டத்துக்கு நாளடைவில் வந்து மக்களும் ஆதரவு கொடுத்தாங்க. மக்கள் ஆதரவு கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க, ஏன்னா எல்லாருமே பாதிக்கப்படுறாங்களே, எண்டாவது டே பாதிக்கப்படும் போது இந்த இளைஞர்களோட போராட்டத்துக்கான காரணத்தினால்தான் அந்த கவர்மெண்டே டிஸ்மிஸ் ஆகிற அளவுக்கு மினிஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, பிரதமரா இருந்தாலும் சரி, சாதா இருக்கிற ஒரு பாலிட்டிஷியன்ஸ், நார்மலா இருக்கிற ஒரு நம்ம இப்ப எப்படி நம்ம ஒரு வார்டு மெம்பரா ஒருத்தனை பார்ப்போம், அவன் முதல் மேல இருக்க பிரதமர் வரைக்கும் ஒட்டுமொத்தமா வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. சேம் எப்படி ஸ்ரீலங்கால ஒரு போராட்டம் நடந்து ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டை கவுத்தாங்களோ அதே மாதிரி பண்ணாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இதுக்கு முன்னாடி மன்னராட்சி நடந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா அங்க வந்து கம்யூனிஸ்ட் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா, மன்னராட்சியை ஒழிச்சு இவங்க வந்து கம்யூனிஸ்ட் வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து என்னன்னா, சைனாவும் பிளஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ், இவங்க 2 பேரோட அழுத்தம், அதாவது சிஏன்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. இவங்களோட வேலை என்னன்னா, லைக் வந்து அமெரிக்காவுக்கு எங்கெங்க எந்தெந்த நாட்டுல உளவுத்துறை மாதிரி தான். இங்க எப்படி வந்து இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு கீழே உளவுத்துறை இருக்கு, அந்த உளவுத்துறை தமிழ்நாடு மொத்தமா எங்கெங்க என்னென்ன வேலைகள் நடக்குது, யாரு போராட்டம் பண்ண போறா, யாரு என்ன கொலைகள் ஏதாவது நடக்க போகுதா, இது மைன்யூட்டான ரொம்ப பேக்ரவுண்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மேல வந்து டைரக்டா சிஎம்க்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தகுதி அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி சிஏயோட ரோல் என்னன்னா, டைரக்டா யுஎஸ் கவர்மெண்ட்டுக்கு கீழே அன்அபிஷியலா ஒரு ஏஜென்சி தான் இந்த சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. இவங்களோட ரோல் மிகப்பெரிய தாக்கம் பேக்ரவுண்ட் இருக்குதுன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு வந்து டைரக்டா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கிறது தெரியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு உளவுத்துறைன்னு வரும்போது டைரக்டா பண்ண மாட்டாங்க. டைரக்டா அவங்க கிட்ட வந்து ஒரு ஒரு சந்தேகத்தை கேட்டு அதை ஒரு நியூஸை கேட்டு போய் சொல்ல மாட்டாங்க. மறைமுகமா எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஷியலா பண்ணுவாங்களோ அதை பண்ணக்கூடிய நபர்கள் தான் அவங்க. நம்ம இந்தியாவிலே பல ரோல் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்கால. ஸோ இப்படி பண்ண அந்த ஒரு ஏஜென்சி இதுல மறைமுகமா செயல்பட்டு இருக்கிறதும் உண்மை. அது செயல்பட்டு இந்த அரசாங்கமும் மன்னராட்சி மாதிரியே ஒரு ஹிட்லரோட ஆட்சி மாதிரியே மக்களோட பிரதிபலிப்பா அவங்க லைக் வந்து எல்லாத்தையும் பேன் பண்ணாங்களா, ஒட்டுமொத்தமா வெடிச்சிருச்சு. அதுதான் நேபாளில இன்னைக்கு வெடிச்சு டோட்டலா கிட்டத்தட்ட நான் நேத்து முந்தானத்து பார்க்கும்போது 19 பேர் இறந்திருக்காங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 59 கிராஸ் 1300 பேருக்கு மேல காயம் அடைஞ்சிட்டாங்க. இது வந்து என்னன்னா, ஒரு மன்னராட்சியை ஒழிச்சு நம்ம ஒரு ஜனநாயக ஆட்சியை கொண்டு வரணும்னு இருக்கும்போது இன்னைக்கு திருப்பியும் நீ ஒரு ஹிட்லர் மாதிரி ஒரு ஆட்சி கொடுக்குற, அதுக்கு மெயின் காரணம் வந்து வேலை இல்லை, யாருக்குமே அன்எம்ப்ளாய்மெண்ட். காரணம் என்ன, அவங்க வந்து நிறைய சோர்சஸ் வந்து பிரைவேட்டு கொடுத்துட்டாங்க.
லைக் வந்து பார்ட்னர்ஷிப் முறையிலையோ லீஸ் கான்செப்ட்லயோ இதே தான் சைனாலேயும் பண்ணாங்க. சைனாலன்னா 2 துறைமுகங்கள், அந்த கொலம்பியாவா இருந்தாலும் சரி, இன்னொரு துறைமுகம் அது பேர் கரெக்டா தெரியல, ரெண்டுமே மிக முக்கியமான துறைமுகங்கள் போர்ட் சைனால. ஆக்சுவலா என்னன்னா ஒன்னு வந்து ஹாம்பன்டோட்டான்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் இருக்கு, இன்னொன்னு கொலம்போ போர்ட், 2 போர்ட் இருக்கு. கொலம்பா தான் மிக நம்ம மக்களுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு தெரிஞ்ச ஒரு ஒரு துறைமுகம் வச்சுக்கலாமே. இந்த 2 துறைமுகத்தையும் என்னன்னா சைனா கவர்மெண்ட் வந்து ஃபண்டிங் பண்ணாங்க. ஃபண்டிங் பண்ணது எப்படின்னா லோன் கொடுத்தாங்க. அதாவது லோன் கொடுத்து அளவுக்கு அதிகமா லோன் கொடுத்து இவங்களை ஒரு ட்ராப்ல, அதாவது என்னன்னா நான் உங்களுக்கு வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டியை நான் எடுக்கணும்னா உங்களுக்கு தேவைக்கு அதிகமா நான் என்ன பண்றேன், ஒரு பேங்க் வந்து உங்களுக்கு லெண்டிங் பண்றேன், பணத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க பணத்தை எடுத்து நீங்க வந்து கரெக்டான முறையில இன்வெஸ்ட் பண்ணி இன்னொரு 4 துறைகளை டெவலப் பண்ணி அது மூலமா அந்த வட்டியை கட்டி லோனை கட்டிட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சிருவீங்க. நீங்க அந்த பணத்தை கரெக்டா மேனேஜ் பண்ணாம மிஸ்லீட் பண்ணிட்டு அந்த துறை பண்ணிட்டீங்கன்னா அந்த துறையை நான் எடுத்துருவேன். அதே மாதிரிதான் இந்த 2 துறைமுகத்தையும் சைனா கவர்மெண்ட் ஃபண்டிங் பண்ணாங்க, லோன் கொடுத்தாங்க. இப்போ அந்த என்ன பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட 99 வருஷம் லீஸுக்கு அப்படியே கொடுத்துட்டாங்க. யாருக்குன்னா சைனாக்கு. அதுதான் ஸ்ரீலங்கா வந்து என்னன்னா இது மாதிரி பொருளாதாரத்துல மிகப்பெரிய பின்தங்கின காரணத்தினால தாங்கிட்டே இருந்த எல்லா துறைகளும் அதாவது பேங்க்ஸ் கிட்ட, அதாவது சைனீஸ் பேங்க்ஸ் கிட்ட உள்ள போன ஒரே காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களால தங்களோட துறையை வச்சு இன்னொரு இடத்துல கடன் வாங்குறதுக்கோ இல்ல அதை டெவலப் பண்ணி மக்களுக்கு சோர்சஸை கொண்டு வந்து சலுகைகள் கொடுக்கறதுக்கோ இல்ல வந்து தங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை டெவலப் பண்றதுக்கு ஃபண்டிங் இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல என்னங்கன்னா விலைவாசி ஏறும்போது மக்களோட என்னன்னா இன்னைக்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறான், நாளைக்கு வந்து 1000 ரூபாய்க்கு போடுறான், 500 ரூபாய்க்கு போடுறான். ஸோ இவனுக்கு வந்து அந்த ஏர்னிங் கெப்பாசிட்டி இல்லை. ஏர்னிங் கெப்பாசிட்டி இல்லாத பட்சத்துல இவனுக்கு காசு 1000 ரூபாய் இவனுக்கு வருமானம் வந்தாதான் அவன் அங்க போய் 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட முடியும். இவனுக்கு 1000 ரூபாய்க்கு வருமானம் கொடுக்கறதுக்கு கம்பெனிஸே இல்லை. எல்லாமே இழுத்து மூட்டுற சிச்சுவேஷன்ல வந்துச்சு. ஏன்னா அவனும் ரன் பண்றதுக்கு அவனை டாக்ஸ் கட்டணும், கவர்மெண்ட் சோர்ஸ் வரணும், அவனுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அந்த கொலாப்ஸ் ஆனது அதே கான்செப்ட்ல தான் நேபாளையும் பண்ணாங்க. காரணம் என்னன்னா மெயின் விஷயம் வேலை வாய்ப்பு இல்லை. அங்க வந்து பிரதான தொழில் வந்து விவசாயம் தானே. ஆமா, இப்ப அங்க மெயினா என்ன விஷயம்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா வெடிச்சதுக்கான மெயின் காரணம் இந்த சோசியல் மீடியாவை பிளாக் பண்ணாதான், வேலை வாய்ப்புகள் இல்லை. மூணாவது விஷயம் ஒரு எப்படி சொல்றது, நான் எப்படி இருக்கும்போது மாவன் எல்லாம் இந்த அளவுக்கு ஒரு லக்ஸுரி கார்ல போயிட்டு இருக்கான். அதாவது என்னன்னா எல்லாருமே ஈக்குவலா இருக்காங்க. இப்ப நம்ம இந்தியாவில எடுத்துக்கோங்க, இப்ப தமிழ்நாட்டுல எடுத்துக்கோங்களேன், இப்ப நம்ம எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அவங்க மட்டும் இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு கண்ணுக்கு எதிராக பார்க்கும்போது நம்ம பணத்துல தானே அவன் இருக்கான். அதாவது அவன் உழைச்சு சம்பாரிச்ச காசு கிடையாது. அவனுக்கு எவ்வளவு சம்பளம், கிட்டத்தட்ட ஒரு 50,000 80,000 1 லட்சம் 2 லட்சம் வச்சுக்கோங்களேன். அந்த காசு வச்சு அவனால ஒரு இந்த கார் வாங்க முடியுமா? சோ அப்ப நான் எப்படி இருக்கும்போது என்னோட குடும்பம் எப்படி இருக்கும்போது வறுமையில இருக்கும்போது நீ இந்த அளவு இருக்கும்போது அப்ப மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அது ஒரு கோபமா வருது. அந்த கோவத்தோட எழுச்சிதான் இந்த சோசியல் மீடியா பேன் பண்ணதுக்கு அப்புறமா போராட்டமா இன்னைக்கு வெடிச்சதா நான் பாக்குறேன். அதே தாண்டி ஃபர்ஸ்ட் போராட்டம் பண்ண 19 பேர் அவங்க சுட்டு கொன்னனாலதான் இது இந்த அளவுக்கு வலுவெடுத்துச்சு. அங்க உள்ள இளைஞர்கள்ட்ட தவறான ஒரு தகவல் பரவியதை நீங்க பாக்குறீங்களா? அப்படிதான் வந்து செய்திகள்ல வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்ப சீனா இந்த அமெரிக்கா இந்த 2 நாடுகளுக்கும் இடையே நடந்த அந்த போட்டி என்பது நேபாளுடைய இளைஞர்களுடைய அந்த போராட்டத்துக்கான காரணமாக அமைந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையிலே வந்து 26 சமூக வலைத்தளங்களை வந்து முடக்கி இருக்கிறதா வந்து அவங்க தவறாக புரிந்து கொண்டு இந்த போராட்டத்துல இறங்கினதா சொல்றாங்க. செய்திகள் அப்படிதான் இருக்குது. இல்ல ஆக்சுவலா என்னன்னா இப்ப செய்திகள் வழியே நம்ம பாக்குறோம். அதாவது என்னன்னா சமூக இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து இளைஞர்கள் வந்து போராட்டத்துல கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு. இது வந்து ஒரே நாள்ல நடந்தது கிடையாது. இப்ப ஒரே நாள்ல ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் நடந்த மாதிரி ஒட்டுமொத்த மக்களும் களத்துல வந்து ஒட்டுமொத்த மக்களும் எங்களுக்கு மெயின் 3 விஷயம் தான். இப்ப நீங்க பாக்குறீங்க நியூஸ்ல பாக்குறோம். என்னன்னா ஒரு ஆப் பேன் பண்ணனால இளைஞர்கள் எல்லாம் வந்து போராட்டத்துல இறங்கிட்டாங்க. இது ஒரு தேவையான ஒரு விஷயமா நம்மளுக்கு தோணும், சாதாரண விஷயமா நம்மளுக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி பார்க்கும்போது வேலை இல்லை அதனால ஒரு புரட்சி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயம். சரி, வேலைங்கிற தாண்டி 3வது விஷயம் நீங்க பாத்தீங்கும்போது அவன் கார்ல போறான் எனக்கு கார் இல்லை அப்படிங்கிற ஒரு அது வைத்தறிச்சல்னு சொல்லுவாங்க. அந்த வைத்தறிச்சல்னால இவன் போராடுறாங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே இதை கண்டினியூஸா நீங்க வந்து அனுபவிச்சு பாருங்க. இப்போ நான் ஒரே நாள்ல ஒருத்தனை ரெடி பண்ணலாம், 10 பேரை ரெடி பண்ணலாம். ஆனா ஒரு கவர்மெண்டே கோக்குற அளவுக்கு ஒட்டுமொத்த மக்களும் இறங்கியிருக்காங்கன்னா ஒரு சிஐஏ இந்த அளவுக்கு வேலை பார்த்து அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒட்டுமொத்த மக்களையும் திரட்டிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்னோட சந்தேகம். இப்ப நம்ம சென்னையில இருக்கோம், சென்னையில ஒட்டுமொத்த மக்களையும் திரட்டுற அளவுக்கு ஒரு சிஐ, அதாவது அமெரிக்காவுக்கு சார்ந்து அமெரிக்காவுக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஏஜென்சி இங்க இருக்கிற கவர்மெண்ட் இங்க இருக்கிற உளவுத்துறையை தாண்டி மக்களை திரட்டி பண்ண முடியுமா? அப்ப இந்த கவர்மெண்ட் வீக்கா இருக்கிறதுனால தான் இவன் களத்துல இறங்குறான். அதை அவன் யூஸ் பண்ணிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்.
இங்க இருக்கிற மக்கள் பிரச்சனைய அவன் பயன்படுத்தி இருக்கலாம். அந்த பயன்பாட்டை வச்சு அவன் இங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த கவர்மெண்ட்டை கலைச்சிருக்கலாம். என்ன வேணாலும் இருக்கலாம், அவன் ஃபார்ம் பண்ணிருக்கலாம். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து சிஏஏ வந்து பல நாடை கவுத்திருக்கு, பல நாட்டுல வந்து அவங்களோட ரோலை பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க சொன்னது மாதிரி இந்த போராட்டத்தை அவங்க கையில் எடுத்து அவங்களோட அஜெண்டாவை திணிக்கிறதுக்காக அவங்க இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த போட்டி என்பது நேபாள் வந்து பலியாகி விட்டதா அப்படி பார்க்கலாம் இல்லையா? இப்ப சீனா வந்து நேபாளம் வந்து கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அமெரிக்காவுக்கும் அதேதான் கான்செப்ட். அப்ப இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடக்கக்கூடிய அந்த போட்டி என்பதுதான் இந்த இளைஞர்களுடைய எழுச்சியாக இருக்குதா? கட்டாயம் இருக்கலாம். ஏன்னா பெரும் நாடுகள், நேபாளுங்கிறது ஒரு சின்ன நாடு. அப்படி இருக்கும் ஒரு 3 கோடி மக்கள் தான் அதுல இருக்கிறாங்க, 7 மாநிலங்கள் இருக்கு, அவ்வளவுதான். அந்த ஒரு சின்ன நாடு, இப்போ நம்ம சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இங்கேயோட மக்கள் தொகை கூட அங்க கிடையாது, அந்த 3 கோடி தான். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த நாட்டுல இருக்கிற மக்களுடைய, அதாவது இங்க இந்த சென்னைன்னு வரும்போது இதை வந்து ஈஸியா மேனிப்புலேட் பண்ணிடலாம். லைக் இங்க வந்து இப்போ சென்னை மட்டும் தான் இருக்கு, இதுல வந்து 3.5 கோடி பேர் இருக்காங்க. இப்ப நம்ம எல்லாம் இங்க பொங்கல் தீபாவளி வந்துச்சுன்னா எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்கன்னு ரொம்ப காலியா இருக்கும் சென்னை எல்லாம். சார் அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற மக்களை வந்து ஈஸியா மேனிப்புலேட் பண்ணலாம். அவங்கள வந்து நீங்க உனக்கு வேலை இல்லை அப்படி அது திணிக்கும் போது என்ன, இப்ப லாஸ்டா ஒரு பிரச்சனை வந்துச்சு, நாய் கடிச்சு நிறைய பிள்ளைங்க பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்துச்சு. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க நாய்களுக்கான செய்தியை நீங்க பெரிய லெவல்ல பாத்துருப்பீங்களா கேட்டா கிடையாது. அதுக்கு அடுத்ததும் தொடர்ந்து ஒரு வாரம் ஃபுல்லுமா டெய்லி இந்த குழந்தை கடிபட்டுருச்சு, இந்த இடத்துல இந்த குழந்தைய வந்து சுத்தி 10 நாய்கள் வந்து துரத்தி கடிச்சிருச்சு அப்படிங்கிற நியூஸ் நம்ம பார்த்திருப்போம். ஸோ அது என்னன்னா ஒரு அஜெண்டாவை திணிக்கிறதுக்காக நியூஸ் சேனல்ஸும் அதுக்கு வந்து விலை போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அஜெண்டாவை மக்களோட பிரச்சனையை இவங்க கையில எடுத்து எப்படினாலும் பண்ணிருக்கலாம்ல. கவர்மெண்ட் வீக் ஆயிட்டு இருக்கு, நம்ம வந்து ஒட்டுமொத்தமா சோசியல் மீடியாவை கையில எடுக்கலாம். கையில எடுக்கும்போது மக்கள் மத்தியில டைரக்டா கொண்டு போய் சேர்க்கலாம் இந்த பிரச்சனையை. உங்களோட பிரச்சனை, அதாவது உங்களுக்கு சாப்பாடு இல்லை, வறுமையில இருக்கீங்க, அதை இன்னும் கொண்டு போய் திணிக்கலாம். நீங்க பாரு, நீ மட்டும் வறுமையில கிடையாது, நீ எல்லாரும் வறுமையில இருக்காங்க, ஆனா அவன் வந்து சொகுசு கார்ல போயிட்டு இருக்கான், அவன் எந்த அளவுக்கு, அதாவது அது நம்மளுக்கு வந்து ஒரு வைத்தறிச்சலை கிரியேட் பண்ணும். லைக் இங்க நம்ம ஊர் ஸ்லாங்ல சொல்லும் போது, லைக் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், வேலை இல்லை, எதுவும் இல்லை, அப்ப இவன் தான் காரணம் அப்படிங்கிறது வந்து ஒரு வெஞ்சன்ஸ், பர்சனல் வெஞ்சன்ஸா அதாவது பினான்ஸ் மினிஸ்டரை ரோட்ல போட்டு அடிக்கிறாங்க, புரியுதா? அது ஒட்டுமொத்த மக்களும் வேடிக்கை தான் பாக்குறாங்களே தவிர அவங்களை காப்பாற்றணுமோ இல்ல வந்து அவங்கள வந்து ஹெலிகாப்டர்ல தப்பி ஓடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல மக்கள் தான் அதை பண்ணாங்களே தவிர உளவுத்துறையோ டைரக்டா வந்து ஒண்ணுமே பண்ணல. அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க, மேபி நீங்க சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா அபிஷியலா சிஐஏயோ யூஎஸ் கவர்மெண்ட்டோ இல்ல சைனீஸ் கவர்மெண்ட்டோ இதுல இன்வால்வ் ஆகினாங்கிறது ரெக்கார்டிக்கலா கிடையாது. ஆனா ஒரு யூகத்தின் அடிப்படையில எப்படி ஸ்ரீலங்கால நடந்துச்சோ, அந்த சிவில் வார்ல பிரச்சனை இல்லை, இப்போ ஈழத்தமிழர்களுக்கு பிரச்சனை நடந்துச்சோ, இது எல்லாத்துலயும் எப்படி நடந்து சிஐஏ ரோல் பிளே பண்ணியிருக்கும். ராஜீவ்காந்தி அவரோட அசாசினேஷனா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் அவங்களோட ரோல் எப்படி இருக்கோ அது யூகத்தின் அடிப்படையில இருக்கலாம். அவங்க வந்து கைப்பற்றிருக்காக மக்களோட பிரச்சனை கையில எடுத்து பண்ணியிருக்கலாம், அதை நம்ம சொல்ல முடியாது. ஆனா இது இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ட்ரம்ப் வந்து 50 விழுக்காடு வரி விதித்த பிறகு அமெரிக்காவுக்கும் நமக்குமான அந்த கருத்து வேறுபாடு கொஞ்சம் விரிசல்கள் இருந்தது. இப்ப சீனாவோட நாம வந்து கைகோர்த்து இருக்கிறோம், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. அதனால சீனாவை காப்பாற்றுவதற்காக இந்தியா இதுல ஏதாவது பங்கெடுத்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த நேபாளுடைய பிரச்சனையில இந்தியாவுக்கு ஏதாவது பங்கு இருக்குதா? இல்ல, ஆக்சுவலா என்னன்னா ட்ரம்புக்கும் திரு மோடி அவர்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து இவர் வந்து டாக்ஸ் இவர் இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 50 விழுக்காடு கிட்ட டாக்ஸ் போட்டுட்டாரு அப்படிங்கிறதுக்காக இடையில ஒரு நியூஸ் பார்த்திருப்பீங்க, அவரே சொல்லிட்டாரு, அதை ஒத்துக்கிட்டாரு. இடையில ஒரு நியூஸ் பார்த்திருப்பீங்க, அதாவது என்னன்னா அவுட் சோர்ஸ் பண்றோம், அதாவது யூஎஸ்ல இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்தியாவுக்கு அவுட் சோர்ஸ் பண்றதையும் கம்மி பண்ண போறோம் அப்படிங்கிறது, அதாவது ஒட்டுமொத்தமா இந்தியாவை வந்து இக்னோர் பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து ட்ரம்ப் ஒரு நியூஸ் கொடுத்திருந்தாங்க. ஆனா அதுக்காக இந்தியா வந்து நேபாளுக்கு உதவி பண்றாங்க, சைனாவுக்காக உதவி பண்றாங்கிறது வந்து யூகத்தின்